இது அன்புடன் கேர்ள்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது பரோட்டாவுக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷான எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் சால்னா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சால்னா நல்லா டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் கசகசா. இப்போது இதையெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பொறுமையாக லோ ஃப்ளேமில் நல்லா வாசம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயிலே வச்சுருந்தா அந்த ஹீட்டில் அது ஓவர் ரோஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை ஆற விட்டுடலாம். அடுத்து சால்னா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கடல்பாசி, 1 ஸ்டார் அனீஸ், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா செவந்து கொலைய வேகிற வரைக்கும் வேக விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் இதில் 2 தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொலைய வெந்ததுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுலாம். கால் கப் தேங்காய் கூட நம்ம வறுத்த மசாலா பொருளை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறிட்டு 1/2 கிலோ எலும்புள்ள சிக்கன் பீஸஸ் சேர்த்துக்கலாம். எலும்புள்ள சிக்கன் பீசஸ் தான் சால்னாக்கு நல்லா டேஸ்ட் தரும். இப்போ இதை நல்லா மசாலாவோட கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதி வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு 20 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் சிக்கனும் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஒரு தடவை கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சிக்கன் சால்னா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.